ரொம்ப அழகாக பேசினாங்க சாந்தாமணி அம்மா. நானும் ரொம்ப ரசித்து கேட்டேன். எவ்வளோ கருத்துக்களை தானமாக கொடுத்துருக்காங்க. ஏழரைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? தன் வீட்டுக்காரரை ஏழரைன்னு அந்த அம்மா வாய் நிறைய சொல்றதுக்கு அந்த மனுஷன் தவம் பண்ணி இருக்கணும்யா. இந்த தவம்னாக்கா அந்த காட்டில் மரத்துங்கீழ புத்து வளர்த்து அப்படி உட்கார்றது தவம்னு நாங்கள் சொல்ல வரல. மானிடராய் பிறப்பது தவம் நாங்கள் இல்லைங்களா? மருத்துவராவது மாதவம். மானிடராய் பிறப்பது தவம், மருத்துவராவது மாதவம். மற்ற படிப்புகளை விட மருத்துவ படிப்பே ஒரு தவம் பண்ணவர்களால் தான் படிக்க முடியும்ன்றதுதான் மருத்துவ படிப்பினுடைய வரலாறு. எல்லாம் மருத்துவர்கள் தானே பல பேர் இருக்கீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க சார். 4 வருஷம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வெளியில் வந்தான்னா 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்க போயிடலாம். 8 ஆண்டுகள் படித்து வாழ்க்கையில் தொலைத்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? திருமணம் ஆகாத மருத்துவர்கள் எத்தனை பேர் இன்னும் இருக்காங்க? அதனால தான் சொல்றேன், மருத்துவர் படிப்பு என்பதே ஒரு தவம், சாதாரணமான படிப்பு அல்ல. அந்த படிப்பு அதையும் படித்து உயிர்களை நேசிக்கிற செயல் இருக்கிறதே, அதுதான் மிகப்பெரிய தவம். ஒரு மருத்துவருக்கு அந்த தவ உணர்வு இருந்தால்தான் அந்த சிறப்பான செயலை செய்ய முடியும். அன்பானவர்களே, இஸ்லாம் மார்க்கம் 5 கடமைகளை வலியுறுத்துகிறது. எனக்கு அடுத்தது வர்றதுனால சொல்றேன். இப்போ அந்த அம்மா இணை இயக்குனராக தமிழர்களே பெருமைப்படுகிற அளவுக்கு ஒரு தமிழ் துறைக்கு இயக்குனர் ஆகியிருக்காங்க. இது பெரிய சிறப்பு. இஸ்லாத்து வலியுறுத்துகிற இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தில் 5 கடமைகள், அதுல 4வது கடமை தான் தானம். பெருமானார் நபிகள் நாயகம் என்ன சொல்லுகிறார்? அந்த தானத்தை கூட தவமாக செய்ய வேண்டும் என்று தான் சொல்லுகிறார். அதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். தவம் என்பது ஒழுக்கத்தின் அடிப்படையில் வருவது, தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதிலே வருவது. சொல்ல போனால் தானம் மற்றவரை சார்ந்து பிறரை சார்ந்தது, தவம் தன்னை சார்ந்தது. ஒருத்தனுக்கு ரத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அவசர தேவைக்கு நம்ம அறிவிப்பு கொடுத்து விட்ட பிறகு கொடுக்கிறேன்னு ஒருத்தன் வந்தாலும் கூட கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அவன் இருக்கிறான்னா மருத்துவர் மறுக்கிறார். இந்த ரத்தம் இந்த குரூப் தான், பட் இது சேராது. ஏன் தெரியுமா? உங்க ரத்தத்துல ஆல்கஹால் இருக்கிறதுனால இது இப்பொழுது எடுத்து எங்களால் பயன்படுத்த முடியாது என்று மறுக்கப்படுகிற போது அங்கதான் ஒரு மனிதன் சுய ஒழுக்கத்தில் இருந்திருந்தால் அது கூட அந்த ரத்தம் அவனுக்கு அந்த அவசர தேவைக்கு உயிர் காக்கும் மருந்தாக மாறி இருக்கும் என்றால் அதை அவன் செய்ய தவறியதனால் தான் அதுதான் தவம்னு நாங்க சொல்றோம். அதுதான் தவம். உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்து இருக்கிற இடத்த விட்டு எழுந்திருக்க யாருக்கும் பயன்படாம உட்காந்துக்கிறது தவம் இல்லை. செய்ய எடுத்து தவம் செய்வார் தம் கருமம் செய்வார்னு திருவள்ளுவர் சொல்றார். என்னுடைய கடமைகளை நான் சரியாக செய்தாலே அதுதான் தவம். உற்ற நோய் நோந்தல் உயிர்க்கு உருகன் செய்யாமே அற்றே தவத்திற்கு உருன்னார் இல்லையா? அப்போ தானம் தவம் இரண்டும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். நான் இப்படி சொல்ல ஆசைப்படுகிறேன். மாண்புமை நீதியரசர் அவர்களே, இயற்கையினுடைய இறைவனுடைய படைப்பிலே பல ரகசியங்கள், பல அதிசயங்கள். ஒருவேளை நான் நினைப்பது சரியாக இருந்தால் அப்படியே விடலாம், தவறாக இருக்குமானால் நீதியரசர் அவர்கள் அதுக்கு மாற்று கருத்து சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 800 கோடி மக்களுடைய கைரேகை ஒருவருக்கு ஒருவர் பொருந்துவதில்லை. சொத்தை தீர்மானிப்பதற்கு இந்த கைரேகையைத்தான் நாம் அங்கே பத்திரத்தில் பதிவு செய்கிறோம். காரணம், புறம் சார்ந்த பொருள் சார்ந்த ஒன்றை ஒருவனுக்கு ஒருவன் ஏமாற்றாமல் அவரவன் பொருளை அவரவன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று பிறக்கிற குழந்தைக்கு கூட கைரேகை மாறுபட்டுத்தான் இருக்கும் என்றால், உள்ளுக்குள்ளே இருக்கிற கிட்னி ஆகட்டும், லிவர் ஆகட்டும், கல்லீராகட்டும், கணையமாகட்டும்,
ஹார்ட் ஆகட்டும், அத்தனை உறுப்புகளையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா மானுடத்துக்கும் ஒன்று போல் உள்ளே வைத்திருக்கிறானே, அந்த இறைவனுடைய ஆற்றலுடைய மகத்துவம் என்னவென்று நான் நினைக்கிறேன் தெரியுமா? ஒருவனுக்கு பழுதுபட்டால் உன் உறுப்பை கொடுத்த அவனுக்கும் உயிர் கொடு என்பதற்காகத்தான் அத்தனை உறுப்புகளையும் உள்ளுறுப்புகளையும் ஒன்றாக படைத்திருக்கிறானோ என்று கூட நான் நினைக்கிறேன். அப்படியானால் என்னுடைய கிட்னி நான் கொடுக்கணும், தானம் பண்ணணும்னு எனக்கு ஆசைதான். ஆனால் அது பழுதுபட்டிருந்தால் பயன்படாதே. அப்ப இந்த உள் உறுப்புகளை உள்நோக்கிய செயல்பாடுதான் தவம் என்றால், புறத்தே கொடுப்பது. அதனால்தான் ஈகை என்று சொன்னான். கையால் ஈகக்கூடிய, அது கொடுக்கக்கூடிய ஒன்றாக புறத்தே நிகழ்கிறது. இது அகத்தை என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது சார், யாருக்கும் தெரியாது. மருத்துவர் எவ்வளவு மருத்துவ தொழிலே ஒரு தவம், சாதாரணமான விஷயம் இல்லை சார். சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம், தன்னை ஆளுகின்ற ஆளுமை பண்பு, தன்னுடைய சுய கட்டுப்பாடு, இவை எல்லாம் இருந்தால்தான், இன்னும் சொல்ல போனால் இன்னொரு உயிரை தன் உயிராக நேசிக்கிற உயர்குணம் இருந்தால்தான் அந்த மருத்துவ தொழிலுக்கு செயல்பட முடியும் என்றால் அதுதான் உண்மை. இன்னைக்கு இருக்கிற நிலைமை எவ்வளவு இருக்கு சார். கை நடுங்குது சார், குடிகாரம் வந்து நிக்கிறான், நடுங்குது, கை நிறுத்த முடியலன்றான். சொன்னார், உன் கை நடுக்கத்தையும் நிறுத்திடுறேன், குடியை நிறுத்திடுறேன், கவலைப்படாத என்னார். சார், டாக்டர் சார், கை நடுங்கிறத மட்டும் நிறுத்துங்க போதும். ஏன்னா அவனுக்கு அது தேவையை நிறுத்தக்கூடாதுங்கிறான். மனக்கட்டுப்பாடு தான் தவம் என்றால், அந்த தவம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளுறுப்புகளையும் பாதுகாத்து தரும் என்றால், அந்த தவம் தான் செயற்கரிய செயல். தானம் என் பாக்கெட்ல இருக்கிறத கொடுக்கலாம் சார், போனா சார், தானம் மட்டும் இல்லை, ஒரு மனநிறைவை தரும்னு நினைக்கிறீங்களா? தவத்தில் இருந்து பாருங்கள், தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு பழகுங்கள். ஐம்புலனுடைய உணவு மட்டும் இல்ல, உணர்வுகளையும் கட்டுப்படுத்துங்க. ஏன்னா உணர்வு தான் மனிதனுடைய அத்தனை செயல்களுக்கும் காரணம். உணவு நோய்க்கு காரணமாக இருக்கலாம், அதை விட உணர்வு தான் மிக மிக காரணம் என்பதுதான் நான் சொல்லுகிற வாதம். என்ன, இன்னும் கூட ஒரு சின்ன விஷயம், சுகர் உலகத்திலே பொதுவான ஒண்ணு. ஒரு சுகர் ஏறாம இருக்கணும்னா ஒரு சுகர்காரன் இன்னொரு சுகர்காரங்கிட்ட பேசாம இருக்கணும். பேசாம இருந்தாலே ஏறவே ஏறாது சார். நீங்க பேசி பாருங்க, ஒரு 50ஆவது ஏத்திட்டு தான் போவான் நமக்கு. ஏன்னா உணவை விட உணர்வு மிக மிக முக்கியமானது என்பதற்காக சொல்றேன். தானம் இருக்க சாதாரண கொடுக்கறது நல்லதுதான். அது ஒரு மனநிறைவை எந்த மனிதனுக்கு உண்டாக்கி இருக்கிறது நினைக்கிறீங்க? ஒரு பழைய, நான் ஒரு கதை படித்தேன். ஒரு ராஜா அப்படியே நகர்வலம் வராரு. நகர்வலம் வரும்போது ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு. அந்த இடத்துல என்ன பண்ணாரு, இவன் ஏன் பிச்சை எடுக்கிறான்னு சொல்லி ஒரு வெள்ளி காசை கொடுத்தாரு. வெள்ளி காசை என்ன பண்ண, வாங்கும் போதே சாக்கடையில் விழுந்துடுது. உடனே அவன் என்ன பண்ணான், அந்த சாக்கடைக்குள்ள இறங்கி அதை எடுக்கலான்னு போகும்போது மன்னர் தடுத்தாரு. போவாதப்பா, நான் தங்க காசே கொடுக்குறேன்னு தங்க காசை கொடுத்தாரு. அதை வாங்கிக்கிட்டவன் மறுபடியும் சாக்கடையில் தேடுறதுக்கு போனான். அட என்னடா இது, உனக்கு தங்க பொற்காசுகளை நிறைய தரேன், ஒரு மூட்டையை தரேன்னு ஒரு பொன் முடிப்பே கொடுத்தாரு. அதையும் வாங்கினோம். மறுபடியும் அவன் எண்ணம் போகலைங்க, அந்த வெள்ளி காசையே தேட போனான். இன்னும் இப்படி இருக்கிறானே, அதை தேடாதப்பா, சாக்கடையில் காலை வைக்காத, உடம்பு கெட்டு போயிடும், பாதி ராஜ்யத்தை உனக்கு எழுதி வைக்கிறேன்னாரு. உடனே அவன் கேட்டான், அந்த பாதி ராஜ்யம் எனக்கு எழுதி வைக்கிறீங்க, அந்த பக்கம் இந்த சாக்கடை வருமா? ஏன்னா மனிதனுடைய மனம் இருக்கிறதே, தானத்தை பொறுத்த வரையிலே எப்பொழுதுமே மனம் என்பது பக்குவப்படாது. இன்னும் எவ்வளவுனாலும் கொடுன்னு தான் வரும். அதனால்தான் உலகத்திலே எது நிறைவை தரும்னா, கண் தானம் கொடு, உறுப்பு தானங்களை கொடு. உறுப்பு தானங்களிலே அதிகமாக இந்திய திருநாட்டில் 23% உறுப்பு தானம் செய்யக்கூடிய தேசிய உறுப்பு தான விருதினை தமிழ்நாடு அரசாங்கம் தான் தொடர்ந்து பெற்று வருகிறது தான் ஒரு உண்மையான செய்தி. அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த உறுப்பு தானத்தை பண்றோம். உறுப்பு தானம் செய்யப்படுகிற போதுதான் ஒரு மனிதனுடைய உயிர் காப்பாற்றப்படுகிறது என்ற மன நிறைவு அவனுக்கு வருமானால், இதை செய்வதற்குத்தான் மிகப்பெரிய பக்குவம் வேணும்னா, அந்த பக்குவம் அது ஒரு தவத்தின் அடிப்படையான ஒரு உணர்வு. ஏன்னா தன்னை மறுபடியும் சொல்ற, தன்னை மகாத்மா காந்தி தவம் செய்யலையா? காட்டிலேயே உட்காந்து தவம் பண்ணாரு நீங்க நினைக்கிற மாதிரி. மனக்கட்டுப்பாடே ஒரு தவம் தான். அதுக்கு அம்மா சொன்னாங்க, அதுக்கெல்லாம் மாறிதான் சூழ்நிலை கிடையாது, பரபரப்பான உலகத்துல அதெல்லாம் கிடையாது, இருக்குதான் செய்யுது. பரபரப்பான உலகத்திலேயும் இன்றைக்கும் தவத்தை நேசிக்கிற ஞானிகள் சாதுக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு கூட ஒருத்தன் ஓடி போய், சாமி நான் ஒரு மன நிம்மதி வேணும், எனக்கு என்ன செய்யணும்னா, தவறில்லாத இடத்துக்கு போடா, நம்ம நிம்மதி தானா வரும்னாரு.
இன்னைக்கு அவனுக்கு பரபரப்பான உலகம்தான், கருவிகள் உலகம்தான் இல்லைன்னு சொல்லலை. எது தவம் தெரியுமா? வாழ்க்கையே சொல்றாங்கல்ல. ஒரு அம்மா சொல்லுது, நீங்க புருஷனா வந்தது எனக்கு பெரிய தவம் செஞ்ச புண்ணியங்க, நான் செஞ்ச தவம்னு சொல்றாங்க. இல்ல ஒன்றும் இல்லை. அன்னைக்கு ஒரு அம்மா இலவு போட்டு சாதம் பரிமாறுது, சாதம் வச்சு சாம்பார் ஊற்றுது. ஒரு வாய் எடுத்து பிசைஞ்சு வாயை வச்சான். சாப்பிடும் போதே சொன்னான், அடியே செல்லம் நல்லா தான் இருக்குது, இந்த முரட்டுக்கால படத்தை தயார் பண்ணாரு, டைரக்ட் பண்ணாரு பாரதி ராஜா, என்ன அருமையான டைரக்ஷன் தெரியுமான்னார். யோ, தெரிஞ்சா பேசி, தெரியலாம் பேசாம ஒழுங்கா சாப்பிடு. முரட்டுக்கால படத்தை டைரக்ட் பண்ணது பாரதி ராஜா இல்லை, எஸ்பி முத்துராமன் தான் பண்ணாரு. தெரியாம பேசுற, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு செல்லம், இந்த சாம்பார்ல உப்பு போடணுன்றதை மட்டும் ஏண்டிமா மறந்தேன்னா. அந்த அம்மா சொல்லிச்சு, உன்னை நான் புருஷனா பெறதுக்கு நான் பண்ண தவமியா, அதுவும் பூர்வ ஜென்ம தவமியான்னு சொல்லுது. இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, பூர்வ ஜென்ம தவம்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? தவம் என்பது சார், என்னுடைய கடமைகளை நான் சரியா செய்யறதே தவம் தான். நான் ஒழுக்கமாக இருந்து சுய கட்டுப்பாட்டை நான் மேற்கொள்ளுவதே தவத்தினுடையது தான். அதனால்தான் பார்த்தீங்கன்னா எல்லா தவம், ஒரு தனி மனிதனுடைய தவம் பிரபஞ்சத்தினுடைய நன்மை. ஒரு தனி மனிதனுடைய தவம் பிரபஞ்சத்தினுடைய நன்மை என்பதைத்தான் இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். அன்பு சகலத்தையும் தாங்கும் என்பதுதான் பைபிளினுடைய வசனம். அன்பே தவம் என்பதுதான், அன்பே தவமாகிறது என்பதுதான் மகாகவி பாரதி சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதனால செய்க தவம் செய்க தவம்னு சொல்றார். அப்ப அந்த தவத்திற்கு எது காரணம் என்றால் அன்பு. தானமும் தர்மமும் தவமும் வாய்க்க பெற்றால் தான் வாழ்க்கை முழுமை என்றால், தானம் அதுக்கு ஒரு செய்யறதுக்கு ஒரு பொருள் வேணும், தர்மம் அதுக்கு ஒரு இடம் வேணும். தானத்தையும் தர்மத்தையும் வழக்கமாக்கிக் கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய தவம் என்று மற்ற ஞானிகள் எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நாம் சீர்தூக்கி பார்க்கிற போது, மாண்புமை நீதி அரசர் அவர்களே, ஒரு வாழ்க்கையில ஒரு ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு மருத்துவ, மற்ற தொழில்களை விட மருத்துவ தொழில் என்பது, ஒரு உயிரை இறைவன் படைக்கிறான், அந்த உயிரை மருத்துவர் காக்கிறார், பாதுகாக்கிறார். அது கடவுள் சமம், கடவுளுக்கு சமமான ஒரு செயல் என்பதை, அதை ஒரு தவ வாழ்க்கையிலே அவர் நின்றால்தான் ஒரு உலகத்திலே மற்ற உயிர்களை அவரால் நேசிக்க முடியும். அவன் அந்த அவருடைய துன்பங்களையும் தன் துன்பமாக எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு மாற்று மருந்தை அவரால் முழுமையாக தர முடியும். மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் எப்படிப்பட்டதென்றால், வருகிற பேஷண்ட்டை கூட அந்த தவ உணவோடு அவர் பாதுகாத்தாதான் முடியும். ஒன்னில்ல, ஒரு அம்மா விசானம்மாவுக்கு சுகர் டெஸ்ட் பண்ணாங்க, இன்சுலின் கொஞ்சம் கூட ஒரு வேளை போட வேண்டியது இருக்குதுன்னாங்க. அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துடுது. சார் என்ன சார், மருந்து போட்டு போட்டு இதுவாயிடுச்சு, சாகர வரைக்கும் போடணுமா அப்படின்னு கேட்டுது. டாக்டர் சொன்னார், வாழற வரைக்கும் போடுமான்னாரு. இப்போ பக்குவமான வார்த்தைகளை கூட கோபப்படாமல் குணமாக மாற்றி சொல்லக்கூடியது கூட மனக்கட்டுப்பாடு வேணும். அவரும் கோபப்பட்டான்னு வச்சுங்க, அங்க நடக்கிறதே வேற. அதனால உணர்வுகளை அடக்கி, ஏன்னா சில சமயத்துல உணர்ச்சி மேலிட்டு போச்சுன்னு உணர்வு கோபமா மாறிச்சுன்னு வச்சுங்களேன், வார்த்தைகள் தடுமாறும். இல்லை, ஆபரேஷனுக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன் டாக்டர் ஒருத்தன் கேட்டான், நீ எப்படி இருப்ப அப்படின்னாரு. அவன் நிலைமை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதனால அந்த உணர்வுகளை பக்குவப்படுத்துவது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, உயிர் காக்கும் செயலை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் ஒவ்வொருவருமே தவத்தில் சிறந்தவர்களாக இருந்தால்தான் அது சாத்தியமாகும் என்பதனால், செயற்கரிய செயல் என்பது தானம் கொடுத்து விடலாம், ஆனால் கொடுப்பதற்குரிய மனதை தருகிற தவம் தான் மிகப்பெரிய செயற்கரிய செயல் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அருமையான பல தகவல்கள், தவத்துக்கு புதிய விளக்கங்களை ஐயா அவர்கள் வழங்கினார்கள். இப்போ தானம் அணியினுடைய அந்த நிறைவான கருத்துக்களை டாக்டர் பர்வீன் சுல்தானா அவர்கள் வழங்க வருகிறார். ஒரு இடத்துல கண்ணை மூடிக்கிட்டு 3 நிமிஷம் உட்கார சொல்லுங்க, இன்றைய தலைமுறையால உட்கார முடியாது. ஒரு புத்தகத்தை அமைதியாக வாசிக்க சொல்லுங்கள், முடியாது. யாரேனும் பேசினால் ஒரு 2 நிமிடம் உட்கார்ந்து பொறுமையாக முழுமையாக அறிவுரையாக கேட்க சொல்லுங்கள், அவர்களால் முடியாது. தவம் என்பது மனநிலையிலே ஒரு புள்ளியில் தன்னுடைய அறிவை, புத்தியை, மனநிலையை நிறுத்துவது. இது மிக செயற்கரிய செயல். எதிரணியிலிருந்து தம்பி பிரிட்டோ பேசினார், 2 கதைகளை சொன்னார். அதாவது வாசிச்ச அந்த அனுபவத்தை முழுக்க கொண்டு வந்து கொட்டினார். அந்த 2 கதைகளும் ஒன்றுக்கொன்று முரணானவை.
ஆனால் பேச்சாளர்கள் என்ன செய்து விடுகிறார்கள் என்றால் முரணான விஷயங்களை கூட ஒரே வரிசையிலே கொண்டு வந்து நிறுத்தி பேசிவிட்டு போய்விடுகிறார்கள். முதலில் சொன்ன அந்த மனப்பிரச்சனை இருக்கு இல்லையா, தும்மல் கதையில வந்த மனப்பிரச்சனை, அது இந்த சமூகம் வர்க்க ரீதியாக தொழிலாளர்கள் மீது திணித்து வைத்த அதிகாரத்தினுடைய வெளிப்பாடாக ஒருவன் எழுதிய கதை. அந்த கதை வந்ததற்கு பிறகுதான் ரஷ்யாவில் புரட்சி வெடித்தது. மனதை அடக்குவதற்கு பெயர் அல்ல, அது அடிமைப்பட்டவனுடைய வலி, தொடர்ந்து அடிமைப்படுகின்றவனுடைய வலியைத்தான் தும்மல் கதை சொன்னது. அடுத்ததாக நீங்கள் சொன்ன நாவல் கதை வேறு. மனித பலவீனங்களை மற்றவர்கள் சுட்டிக்காட்டி விடுவார்கள் என்பதற்காக ஒரு மனிதனுடைய தவிப்பு. இரண்டும் வேறு வேறு நிலையில் சிந்திக்க வேண்டியது. என்ன செய்து விடுகிறார்கள் என்றால், இப்படித்தான் பிழை நடக்கிறது. அடுத்து வந்து பேசினார்ல நம்முடைய நீலகண்டன், வைரமுத்து தான் பேசுறாரா நீலகண்டன் தான் பேசுறாரா? முழுமையா அவர் மருத்துவருக்கு ஒரு அறிவுரை கொடுத்து அந்த கவிதையை முழுக்க வாசிச்சுட்டு போயிட்டார். நான் என்ன சொல்றேன், தவமாக உடலை பேணுகின்றவர்கள் கூட உறுப்புகளை தானம் செய்து விடுகிறார்களா? முடியுமா? நான் அப்படி சொல்றேன், தவம் கூட செஞ்சிடலாங்க, தானம் செய்ய முடியாது. தானம் என்கின்ற அந்த நிலை வருது இல்ல, உன்னை கொடுக்கணும்னு. நான் ஒண்ணு கேட்கிறேன், இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், யாருங்க வள்ளல்? யார் வள்ளல்? பணக்காரனா? பணக்காரனா வள்ளல்? எல்லா பணக்காரர்களும் வள்ளல்களா? பணம் இருக்கிறவனா கொடுத்துறானா? இல்ல. எவன் ஒருவன் மனம் படைத்திருக்கிறானோ அவன் தான் வள்ளலே தவிர பணம் படைத்தவன் இல்லை வள்ளல். இன்ஃபோசிஸ் நாராயணன் சொன்னார், அள்ளி கொடுக்கிறதுக்கு பேர் இல்லையா கொடை. வலிக்க வலிக்க எவன் ஒருவன் கிள்ளி கொடுக்கிறானோ அவன் கொடையாளன்டான். இது வரணுமே. தவம் கூட உட்கார்ந்து செய்து விடலாம். ஏன்னா ஐயா நல்லா சொன்னார் புலவர், தவம் என்பது தன்னிலை குறித்தது, தானம் என்பது முன்னிலை குறித்தது. உங்களுக்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், அதுவே கஷ்டம்தான். ஆனால் அதை கூட செய்து கொண்டவர்கள் உண்டு. முன்னால் இருக்கின்றவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக தன்னை அழித்துக் கொள்ளுகின்றவர்கள் தான் தானத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் செயற்கரிய செயலிலே சிறந்தது என்று நாங்கள் பேசுகிறோம். நபிகள் நாயகம் ஒரு வார்த்தை சொல்லுவார், நன்மை செய்வதில் முந்திக் கொள்ளுங்கள். எனக்கு எப்பவுமே புத்தகத்தை பரிசாக கொடுக்கின்றவர்களை பிடிக்கும், அதை மறைத்து மூடி கொடுக்கின்றவர்களை பிடிக்காது. நான் வாசித்தால் முன்னால் இருக்கின்றவர்களுக்கு நன்மை நடக்கும், இவர்களுக்கு ஏதேனும் சொல்லிவிட வேண்டுமே என்பதற்காக நான் என்னையே செதுக்கிக் கொள்ளுகின்ற ஒரு ஆயுதம் தான் புத்தகம். அந்த புத்தகம் என் கையில் வந்தவுடன் இது என்ன புத்தகம் என்று பார்ப்பதற்காக நான் முந்திக் கொண்டது தம்பி மனதை அடக்காத செயல் அல்ல, நன்மை செய்து கொள்வதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நபிகள் நாயகத்தினுடைய ஒரு செயல். நான் இப்படி சொல்றேன், ஒரு மன்னன் உட்கார்ந்து இருக்கான். இதை யார் சொல்றா தெரியுமா? 2 இடத்துல வருது இந்த குறிப்பு. ஒன்னு கண்ணகி சொல்றா, இன்னொன்னு முத்தொள்ளாயிரத்தில் ஒரு கவிஞன் சொல்றான். இந்த 2 வரலாற்று, ஒரு வரலாற்று குறிப்பை 2 இடத்துல பார்க்கலாம். இது என்னன்னா, ஒரு புறா பறந்து வந்துச்சு, ஒரு மன்னன் உட்கார்ந்து இருந்தான், அவன் மடியில வந்து விழுந்துருச்சு. அந்த மடியில விழுந்த அந்த புறாவை எடுத்து பார்க்கறான், அது காயப்பட்டிருக்கு. அதை தேடி பருந்து ஒண்ணு வந்துருச்சு. இது என்னுடைய இறை, எனக்கு கொடு என்று கேட்கிறது அந்த பருந்து. சிபி என்ன பண்ணா, அந்த மன்னன் பேர் சிபி சக்கரவர்த்தி, அவன் என்ன பண்ணா, உனக்கு பசிக்குது, உனக்கு சோறு தானே வேணும், இல்ல எனக்கு அந்த அந்த மாமிசம் வேண்டும். உடனே தன்னுடைய தொடையை அறுத்து புறாவுக்கு இணையா வச்சு கொடுத்துட்டான். இப்படி ஒரு குறிப்பு முத்தொள்ளாயிரத்தில் வருகிறது. தன்னுடைய சதையை அறுத்து கொடுத்தான்ல, இது என்னடான்னு கேட்கிறான். நீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல, தானம் செய்வது என்பது தவத்தின் ஒரு பகுதி, தவத்தின் ஒரு பகுதி கிடையாது. தானம் செய்வது தவத்தின் பகுதி கிடையாது, அது வீரத்தின் பகுதி.
இது கொடை வீரமா இல்லை படை வீரமான்னு கேட்கிறாங்க. அவன் உடம்ப அறுத்து கொடுக்கிறது இருக்குல்ல, உடம்ப கொடுக்கிறது இருக்குல்ல, உறுப்புகளை கொடுக்கிறது இருக்குல்ல, நீங்கள் செய்கின்ற தவத்தை விட மிக மேலான செயலாக இந்த தானம் இருக்கின்ற காரணத்தினால்தான் உறுப்பு தானத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒண்ணும் இல்ல, மனசு இருக்குல்ல, அது தானம் வழங்குகின்ற அந்த மனசு இருக்குல்ல, அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட், அது கொடுக்கணும்னு ஒரு மனசு வரும், அது ஒரு நெருப்பு மாதிரி பத்தம், அது டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. கொடுக்கவே முடியாதபடிக்கான இருக்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருப்பாங்க, டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. இது தவத்தை விட சிறந்த செயல் என்கிறேன் நான். இந்த மொத்தமா எடுத்து கொடுக்கிற அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட், அந்த fraction of second இருக்குல்ல, அது என்னன்றத சொல்றேன் பாருங்க. அதை நான் பிடிச்சி வச்சு சொல்றேன். முடிஞ்சா தானம் சிறந்ததா தவம் சிறந்ததா என்று அவையும் நடுவர் அவர்களும் தீர்ப்பு எழுதட்டும். ஒரு கலவரம் நடக்குதுயா இந்த நாட்டுல. ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு அம்மா ஓடுறா. அவ கிறிஸ்துவரா சீக்கியலா இந்துவா முஸ்லிமான்னு தெரியாது, பொம்பளை ஓடுறா. உடனே என்ன பண்றாங்க கலவரக்காரர்கள், அவன் கையில இருந்து பிள்ளைய பிடுங்கிட்டாங்க. பிடுங்கி நெருப்புல போட்டாங்க. தாய் முன்னாலேயே போட்டாங்க. தாய் ஸ்தம்பிச்சுட்டா, மூளை ஸ்தம்பிச்சிருச்சு. ஸ்தம்பிச்சு பைத்தியம் ஆயிட்டு உட்கார்ந்து இருக்கா கேம்ப்ல. நான் நேரடியாக அனுபவித்த விஷயம் இது. கேம்ப்ல உட்கார்ந்து இருக்கா. அந்த நேரத்துல ஒரு பொண்ணு 5 மாசம் குழந்தை அதை எடுத்துட்டு அந்த பக்கமா வரா. அவ ஏதோ இழந்துருக்கா, அவளும் கேம்ப்ல இருக்கா. அப்போ இந்த அம்மா தலைவிரி கோலமா நெஞ்சில அடிச்சுக்கிட்டு எல்லாரையும் இப்படி பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவ குழந்தைய யாரோ பிடிச்சி தீயில போட்டாங்க, ஸ்தம்பிச்சிருச்சு. உடனே அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணா, தான் கையில இருக்கிற குழந்தைய டக்குனு போய் அந்த தாய் மடியில போட்டா. அவளுடைய புத்த சுவாதீனம் நின்று போனது. அவ உணர்வுக்கு வந்தாள். இதுக்கு உட்கார்ந்துகிட்டு யோசிக்கப்படாது, இது கொடுத்தா என்ன ஆகும். இந்த வினாடி இருக்குல்ல, அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட், அதாங்க காளி, அதாங்க சாமி. இந்த வினாடியில தன்னுடைய குழந்தையை, கணவனை, மனைவியை இழந்தவர்கள் டக்குன்னு சொல்றாங்கல்ல, தம்பி நீ சொன்னியே தவிக்கிறாங்க சீக்கிரமா மன அடக்கம் இல்லைன்னு. 1 மணி நேரத்துல முடிவு பண்ணோம் தம்பி, கொடுக்கணுமா இல்லையான்னு 1/2 மணி நேரத்துல முடிவு பண்ணணும். இந்த துக்கம் தாழாமல் இருக்கின்ற அந்த நேரத்தில் கூட துக்கத்தை ஒரு புறம் வைத்துவிட்டு என் பிள்ளைகளுடைய உறுப்பை யாருக்கு வேண்டுமானாலும் தானம் செய்யுங்கள், அவன் இந்த உறுப்புகளின் மூலமாவது இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கட்டும் என்று தான் பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளையினுடைய உடலை அறுத்து கொடுக்கிறாள். செயற்கரிய செயல். ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் நான் ஒண்ணு சொல்லட்டுமா, இந்த உறுப்பு தானத்திலே சீனியர் ஒருத்தர் இருக்கிறார், நம்ம புராணத்துல இருக்கிறார், திண்ணப்பன்னு சொல்ற கண்ணப்பன். சாமி கண்ணுல அந்த ரத்தம் வருதுன்ன உடனே கண்ணை அப்பி கொடுத்தானே, இந்த பக்கத்துல இருந்து வருது கண்ணீர், செந்நீரா வருது. உடனே இன்னொரு கண்ணை எடுக்க போனா பாருங்க, அந்த மனம்தான் தான மனம். ஒன்ன கொடுக்கிறது இல்ல, கொடுத்ததுக்கு அப்புறமாவும் கொடுக்கிறது இருக்குல்ல, அது இங்குதான் சாத்தியமாகும். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் தவம் செய்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கானது. ஆனால் எப்பொழுது அது சமூகத்திற்கு பயன்படும் என்றால் இந்த தான மனம் வருகின்ற பொழுதுதான் அது பயன்படும். தவச்சீலர்களையும் உயிரோடு வைத்திருப்பது தானம் கையில் கொண்டிருக்கின்றவர்களுடைய மனநிலைதான் என்பதனை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தவச்சீலர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? படிக்கிறோம் ஐயா படித்தவர், நான் படித்தவள். புத்தனுக்கு புத்தனால் பெருமை இல்லை, அசோகனால் தான் பெருமை. அசோகன் என்கின்ற சக்கரவர்த்தி என்ற ஒன்று இல்லை என்றால் புத்தம் இந்த மண்ணில் கிடையாது. செலவழிக்கிறாங்க இல்லையா பணம். இந்த தம்பி வந்தவுடனே இப்பதான் முளை விடுது. ஐயா வாங்குற கவர்ல அவர் தொட்ட உடனே எவ்வளவு காசுன்னு அவர் சொல்லிடுவாரா? எத்தனை குழந்தைகளை படிக்க வைக்கிறார் தெரியுமா? அவரு எவ்வளவு தானம் செய்கிறார் தெரியுமா? நல்லாசிரியர் விருது பெற்றவர். பணத்தை எண்ணாமல் அந்த கவரை அப்படியே குழந்தைகளினுடைய
ஃபீஸ்க்காக கொடுக்கிற ஆளை பார்த்து கையில பார்த்த உடனே சொல்லிடுவாராம் எவ்வளவு. எப்படி இருக்கு பாரு. தவம் அப்படித்தான் பேசும். தானம், தவம் மூளை சம்பந்தப்பட்டது, தானம் மனம் சம்பந்தப்பட்டது. அது மனசுங்க. அது அந்த மனசை நீங்க எந்த உறுப்பினாலும் காட்டவே முடியாது. இதயத்தால் சிந்தியுங்கள், இதயத்தால் சிந்தியுங்கள். இதயம் என்ன சிந்திக்கக்கூடிய உறுப்பா? அது மூளையில் தான் சிந்திக்கிறோம். இதயம் என்கின்ற ஒன்றை ஏன் வைத்திருக்கிறார்கள்? இப்படி ஹார்ட்டை காட்டுறீங்களா என்னத்துக்கு? அதுல என்ன இருக்கு? நான் இன்னொரு சொல்லவா? அது ஸ்தூலம், இது சூட்சுமம், இது வர்ச்சுவல், அது பிசிக்கல். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். உங்கள் தவத்தினால் பயன் எது என்றால், தானத்தில் நீங்கள் சிறந்தவர்களாக இல்லை என்றால் நீங்கள் செய்த தவத்தினால் பலன் கிடையாது என்பதுதான் இன்றைக்கு நாம் அறிந்திருக்கக்கூடிய பேருண்மை. 2 வார்த்தையை சொல்றார் வள்ளுவர். தானமும் தவமும் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். அது ஏன் தவமும் தானமும் சொல்ல? வானம்ங்கிற சொல்லுக்காகவா? கிடையாது. எது முன்னிலைப்படுத்த வேண்டும்? இந்த உலகம் வாழ்கிறது என்றால் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை. அந்த ஒருவர் இருக்கார் இல்லையா, கொடுக்கக்கூடிய குணம் இருக்கிறவங்க. அம்மா மனசு இருக்குல்ல, தாய் மனசு இருக்கு இல்லையா, செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்யலாதா. சிறியவர்களால் அதை செய்யவே முடியாது. பாருங்களேன், உலகத்திலேயே வள்ளல் பேர் கொண்ட ஒரு ஆளு. இத சொல்லி நான் நிறைவு செய்யறையா. பேரே வள்ளலார். அவர் சொல்றாருங்க, இந்த உலகத்திலேயே பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருக்கணும்ங்கிறதுனால ஒரு அடுப்பு பத்த வச்சாம் பாருங்க அந்த மனுஷன். இன்னைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேங்க, இன்னைக்கும் வெந்துகிட்டு இருக்கேன் சோறு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உலகத்திலே எது சிறந்ததுன்னு சொல்லட்டுமா? தானம் தாங்க சிறந்தது. நான் அந்த பக்கம் பேசியிருந்தா கூட இவ்வளவு முழுமையா பேசியிருந்திருக்க மாட்டேங்க. ஏன் தெரியுமா? சாவு வீடு இருக்கு இல்லைங்க, சாவு வீடு. செத்து போறாங்கல்ல, ஐயோ அம்மான்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிற வீட்டுல கூட ஒருத்தன் யோசிப்பாங்க வந்திருக்கிறவங்களுக்கு டீ காப்பி கொடுக்கணுமான்னு. அதாங்க நம்ம வாழ்க்கையினுடைய பண்பாடு. போய் உட்காந்துக்கிறது இல்ல, அவருக்கு சொர்க்கம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிரேயர் பண்றது. அதனால் தான் அன்னை தெரசா சொன்னார், ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஆர் மோர் தேன் praying hearts. தியானம் செய்கின்ற, பிரேயர் செய்கின்ற இதயங்களை விட சிறந்தது உதவி செய்கின்ற கரங்கள் என்று சொன்னார் அன்னை தெரசா. உதவி செய்யற கொடுக்கிற கரங்கள் இருக்கல்ல, இது பெருசுங்கிற நான். அதனால் தான் வாங்குகின்றவர்கள் கரம் கீழேயும் கொடுக்கின்றவர்கள் கரம் மேலேயும் இருக்கிறது. தவம் செய்கின்றவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள், வரம் பெற்றவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்படி சொல்லுகிறேன். வள்ளலார் சொன்னார், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சுழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், 4 திங்களில் கண் இகழ்ந்த அப்ப வல்லேன் அல்லேன்கிறார்ல. நான் தவச்சீலன் தான், தவம் செய்கிறேன், இறைவனை நாடுகிறேன், இறைவனை போய் சேர்வதற்கான சூட்சுமம் அறிகிறேன், சித்தி பெற்றிருக்கிறேன். இருந்தாலும் இவர்களெல்லாம் செய்யக்கூடிய அந்த தானம் என்கின்ற விஷயத்தை என்னால் செய்துவிட முடியாதையா என்று வள்ளலார் அவர்களே சொல்லுகின்ற காரணத்தினால், எவ்வளவுதான் நீங்க தவம் பண்ணிக்கங்க, உங்களால முடியாது. தானம் பண்ண நினைச்சீங்கன்னா முடியும். மனம் வெளுக்க சாம்பல் இல்லைங்கிறான் பாரதி. துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி. மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து. நீங்கள் செயற்கரிய செயலை செய்யவே முடியாது. தவம் செய்வது என்பது இன்றைய காலகட்டத்தில் செயற்கரிய செயலாக இருந்தாலும் வாய்ப்பான வாழ்க்கை வாய்த்திருப்பது தானம் செய்கின்றவர்களுக்காகத்தான். தானம்தான் இன்றைய வாழ்க்கையில் செயற்கரிய செயலாக இருக்கிறது. இந்த பரப்புரையை நாம் உலகமெங்கும் பரப்புவோம், இருப்பதை அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுவோம். உடல் இறந்துபட்டதற்கு பிறகு அது 4 பேருக்கு நன்மை கொடுக்கின்ற வகையில் மண்ணிற்கும் நெருப்பிற்கும் போகாமல் மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கையை அவர்களுக்கு சொல்லித் தருவோம். அந்த தானம்தான் செயற்கரிய செயல் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.